ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டின் ரோஸ் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து சாட்டினில் வந்துட்டு ரோஸ் பண்ணுறது, அது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பிரைட் கலர்ஸும் நல்லாயிருக்கும், லைட் கலர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஜரி ஒர்க் பண்ணியிருக்க சாட்டின். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி க்ராஸாக வந்துட்டு நம்ம மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் பேக் சைடில் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பேக் சைடில் ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ரோல் பண்ணணும். 2 டைம்ஸ் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் மறுபடியும் பேக் சைடில் ட்விஸ்ட் பண்ணணும், அப்புறம் ரோல் பண்ணணும். கண்டினியூ ப்ராசஸே இது தான். பேக் சைடில் ட்விஸ்ட் பண்ணணும், ரோல் பண்ணணும், பேக் சைடில் ட்விஸ்ட் பண்ணணும், ரோல் பண்ணணும். இதை பண்ணும்போது என்ன ஒன்று கவனிக்கணும்னா, நல்லா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். கீழே இருக்கிற லேயரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஸ்டெம் மாதிரி ஒர்க் பண்ண போகுது. அதே மாதிரி மேலே அந்த உள்ள பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? அதையும் வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபிங்கரில் வந்துட்டு இப்படி டைட்டன் பண்ணி ரோல் பண்ணிகிட்டே வரணும். எவ்வளோ அழகாக வந்துட்டு ரோஸ் மாதிரி இப்போவே ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு 2 ரோல்லையே. மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ பெரிய ரோஸ் வேணுமோ, அதுக்கு எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு அப்படியே வச்சு ரோலோடையே நம்ம வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். பேக் சைட் ட்விஸ்ட் பண்ணணும், ரோல் பண்ணணும், அவ்வளோதான் ப்ராசஸே. பட் வந்துட்டு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நல்லா ஹோல்ட் பண்ணி டைட்டாக வச்சுக்கணும். அப்புறம் த்ரெட்டு சிசர் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்ன சாட்டினோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம இது பண்ணிட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. நாட் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்துட்டு போடுற நாட்டு தான். அதுக்கப்புறம் க்ராஸாக கட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு சென்டரில் வந்துட்டு போலன்ஸ் வச்சு பண்ணலாம். நான் இன்னும் ஒரு வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரோசஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதையே வந்துட்டு சிங்கிள் லைட் கலர்ஸ்லேயும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், லைட் கலர் இதில் பண்ணும்போதும் அழகாக இருக்கும். நல்லா பொக்கேலாம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ரோசஸ் பண்ணிவிட்டு தர்மாக்கோல் பால்ஸு இல்லை வந்து ஸ்மால் பால் குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த பாலில் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணனா ரோஸ் பால் ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள், அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ட்விஸ்ட் மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் பேக் சைடு பார்த்து மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். இந்த ஒயிட் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகுதுன்னு. இதே வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளேட் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். போல் மாதிரி எல்லாம் செஞ்சு அதுக்கு சென்டரில் வச்சு நம்ம பிளேட் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, கேப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, குழந்தைகளோட கிட்ஸு கேப்பு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். ஷாப்ஸ்லலாம் பாருங்களேன், சில ஹேட்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. பாருங்களேன், இப்போ வந்துட்டு மேலே வருது இல்லையா, அதுக்கு தான் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் எதுக்குன்னா, பேபி பேஸ்கெட் எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபேப்ரிக்கெல்லாம் ஸ்டிக் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அழகாக வந்துட்டு இந்த ரோசஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் கிஃப்ட் ஹேம்பர்ஸ், கிஃப்டெல்லாம் நம்ம வந்துட்டு கொடுப்போம் இல்லைங்களா, கிஃப்ட் பேக் பண்ணும்போது மேலே வந்துட்டு அழகாக ஒரு போ மாதிரி போட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம வைக்கலாம். நிறையா இது நம்ம பார்த்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது தான். இது வந்து கிராஃப்ட் மாதிரி தான், ரொம்ப ஈஸி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒயிட் கலர்.
இது வந்து ஒரு பிக் சைஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் முன்னாடி பண்ணதுக்கும் இது வந்துட்டு பிக் சைஸாக பண்ணிகிட்ருக்கேன். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு சென்டரில் போலன்ஸ் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். சிசர் மறந்துட்டேன், சாரி த்ரெட்டு மறந்துட்டேன், அதை எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் ஓல்டில் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நாட் போட்டுட்டு அழகாக நாட் போட்டுக்க வேண்டியதான். சென்டரில் வந்துட்டு பேர்ல் இருக்குது இல்லைங்களா, பேர்ல் கூட வந்துட்டு ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரிஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கூட இதை ஸ்டிக் பண்ணி சைட்லலாம் லீஃப் எல்லாம் போட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணோம்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு கலரில் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சாண்டல் கலர் மாதிரி, ஒரு மாதிரி க்ரீம் கலர் மாதிரி. சேம் ப்ராசஸ் தான், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் பண்ணி நம்ம வந்து பொக்கே மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துர்லாம். கிட்ஸு ட்ரெஸ்லெல்லாம் கூட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணும்போது அந்த வந்துட்டு ஒவ்வொரு பெட்டலுக்கு சென்டரில் வந்துட்டு சும்மா கம் வந்துட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே அன்ராவல் ஆகாமல் நீட்டாக இருக்கும். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஒரு பொக்கே மாதிரி ஆயிடுச்சுல. வாவ், இது மாதிரி போ பண்ணி இதுக்கு சென்டரில் நம்ம வச்சோம்னா ப்ளே டெக்கரேஷனுக்கு கிஃப்ட் ஆம்பர்ஸ்க்கெல்லாம் சென்டரில் வச்சுக்கலாம். இதோ வச்சு காமிக்கிற பாருங்கள். பிளேட்டுக்கு ஒரு 3 எண்ணெய் பண்ணி இப்படி வச்சோம்னா முடிஞ்சு. சென்டரில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி சென்டரில் வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு போ வச்சுக்கலாம். ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். நிறையா போஸில் வச்சு காமிச்சிருக்கேன். போ எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சும்மா ட்விஸ்ட் பண்ணி இப்படி நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டாவே போதும். அவ்வளோ அழகான போ ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் சைட்ஸில் வந்துட்டு வீ கட் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இதுக்கு சென்டரில் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். 2 போ பண்ணியிருக்கேன். 2 போவை வச்சோம்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். வச்சு இதுக்கு சென்டரில் ஒரு ஃப்ளவர் வச்சாவே முடிஞ்சது. வாவ், சூப்பராக இருக்குல்ல. சேம் கலரில் இதுவும் சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணுறதுன்னா சொல்லுங்கள் கமெண்டில், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது கற்றுக்கலாம். நம்ம வேறு கிராஃப்டை பற்றியும் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். Thank you. Please subscribe, share and like.